ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறேன். இது முட்டை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் 5 முட்டை அவிச்சு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 5 முட்டை தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். அந்த தண்ணி ஊற்றும் போது அதில் வந்து உப்புக்கல் சேர்த்துக்கோங்க, 2-3 உப்புக்கல். அப்போனா முட்டை உங்களுக்கு உடையாமல் கீறாமல் நல்லா நீட்டாக வெந்து வரும். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் 5 மீடியம் சைஸ் தக்காளி வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 கீரி வந்ததும் எடுத்துருங்க. இப்போ தக்காளியெல்லாம் தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அப்புறம் இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததும் அதில் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இதில் நம்ம அவிச்சு வச்ச முட்டையை 5 முட்டையை நான் வந்து சும்மா அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். சிம்மிலே வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் சிம்லேருந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி இப்போ ஃப்ரை பண்ணி இப்போ நல்லா அது ஃப்ரை ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா அந்த முட்டையெல்லாம் கீரிக்கோங்க. அதை ஃப்ரை பண்ணும்போது முட்டையெல்லாம் கீரிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே போகும். இப்போ அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே கடாயில் இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், இப்போ 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பெரிய வெங்காயம் பிடிக்கலன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு அதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம தக்காளி அரைச்சோம்லங்க, அந்த விழுதை சேர்த்துருங்க. தக்காளி அரைச்ச விழுதை ஃபஸ்ட்டு சேர்த்து இந்த நல்லா வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நல்லா இது கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த தக்காளி மிக்சியில் அரைச்ச தண்ணியை வந்து அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஃபுல் ஸ்பீடில், ஃபுல் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். ஒரு பக்கம் அது கொதிச்சிட்ருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவினது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 8 போல் சின்ன வெங்காயம், 2 ஏலக்காய், அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு. இந்த காம்பினேஷனில் வந்து நீங்கள் எந்த குழம்புனாலும் தேங்காய் அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும் குழம்பு. புளி குழம்புக்குனாலும் சரி, கறி குழம்பு அரைச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது சும்மா தட்டி வச்சுருக்கேன். மிக்சியில் அரைக்கக்கூடாது பேஸ்ட்டாக, ஏதாவது இடிக்கிற கல் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க, தட்டி சேர்த்துக்கோங்க. தக்காளி வற்றினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அப்புறம் காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன்னா மல்லித்தூள் வந்து தனியாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் சேர்த்துட்டு அப்புறம் இது கூட நல்லா கலருக்காண்டி, இந்த குழம்போட கலர் நல்லா வர்றதுக்காண்டி காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது அவ்வளோ காரம் இருக்காதுங்க காஷ்மீரி மிளகாய்த்தூள். இப்போ இது நல்லா இந்த தண்ணி சேர்க்காமல் இப்படி நல்லா மசாலா வந்து நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தே நான் ஊற்றிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தண்ணி போதுமா? ஏன்னா நல்லா கொதிக்கணும். இந்த தேங்காய் வந்து பாருங்கள் பச்சையாக தான் அரைச்சி ஊற்றிருக்கோம், அதனால் நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வற்றி வரும்போது ரொம்ப வற்றிடும், பிறகு கட்டியாக இருக்கும் குழம்பு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் குழம்பு. இந்த மாதிரி பாதியில் கொதிச்சிட்ருக்கும் போதே நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்ல மனம் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா மனம் வராதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கும் போது தான் கருவேப்பிலை சேர்க்கணும். அப்போ குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருங்க பாருங்கள். அந்த ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம முட்டையும் ஒன்று உடச்சி ஊற்ற போகிறேன். அப்போ அது வேகிறது கொஞ்சம் தண்ணி வந்து நமக்கு தேவை. பாருங்கள், ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறேன். 5 அவிச்ச முட்டையும் ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறேன். உடச்சி ஊற்றிட்டு இப்போ இந்த சூட்லேயே நல்லா வேகட்டுங்க. இது வந்து கிண்டிலாம் விடக்கூடாது கரண்டி வச்சு. இப்போ அது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸ்லேயே வெந்துடும். வெந்தது அவிச்ச முட்டையெல்லாம் நான் உள்ளே சேர்த்துட்றேன். இது வெறும் அவிச்ச முட்டை மட்டுமே செய்யலாங்க. உடச்சி ஊற்றி குழம்பு வச்சிங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து நான் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும், முட்டை குழம்பு டேஸ்ட்டு. பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு லேசாக இந்த மாதிரி இது பண்ணணும், இல்லைனா உடச்ச முட்டை வந்து பிஞ்சு போயிடும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருக்க அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த முட்டை குழம்பு ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும். புதுசாக பார்க்குறவங்க கவின்ஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டாடா பை.